யாராவது லோன்லியா இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்ப் அஸ் ஹை அப்படின்னா என்னன்னா ஹீலிங் அதர்ஸ் பை ஹெல்பிங் அதர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹீலிங் ourselves பை ஹெல்பிங் அதர்ஸ். ஒன்னஸ் அப்படின்னா என்னன்னா எல்லா உயிரையும் தம் உயிர் போல பார்த்தல். சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயம். ஓகே, மற்றவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லப்படுற கார்டிசோல் லெவல் இருக்கு இல்லையா, அது நல்லா கம்மியாகும். நம்மளோட டோபமைன் லெவல், ஒரு விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கொடுக்குற டோபமைன் அதிகமாகிறப்ப we feel so happy. நம்மளோட ஆக்சிடோசின் லெவல், அதாவது லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுது. அந்த என்டார்ஃபின் ஒரு ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால நம்மளோட ஃபிசிக்கல் பெயின், மென்டல் பெயின், உடல் ரீதியான மன ரீதியான வலிகள் ஏதாவது இருந்தாலும் அது சரியாகுது. வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல் உணவு கொடுத்தென்னை செல்வம் உற வளர்த்தே ஊன் பசித்த இளைப்பென்றும் தோற்றாத வகையே ஒளிய தெல்லமுதனுக்கு இங்கு உவந்தெடுத்த ஒளியே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி அப்படின்றப்பவே அந்த இடத்துல ஒன்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒன்னஸ் அப்படின்னா என்னன்னா எல்லா உயிரையும் தம் உயிர் போல பார்த்தல். அந்த ஒன்னஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துருச்சுனாலே நான் சொன்ன ஹெல்ப் அஸ் ஹை அப்படின்றது காரியப்படுறோம். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா எல்லா உயிரும் தம் உயிர் போல பாக்குறீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு மதர் ஆயிடுறீங்க. அப்போ ஒரு உயிர் கஷ்டப்படுது அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஓடி போய் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. பை ஹெல்பிங் அதர்ஸ் யூ ஆர் ஹீலிங் யுவர் செல்ஃப்.